நமக்கு நீதியும் நன்மையும் செய்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க தானியேல் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளிலெல்லாம் நீதி உள்ளவர், நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். துதிக்க நீதிமொழிகள் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். மேலும் நம்முடைய வாழ்வில் நீதி நியாயம் நிலைக்க வேண்டும் என்றும் நாம் விடுதலையோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்று விரும்புகிற நல்ல தேவனுமாய் இருக்கிறார். ஆனால் நாம் கர்த்தருக்கு விரோதமாக நடந்து, அதாவது அவருடைய வார்த்தையின்படி வாழாமல் நம்முடைய விருப்பத்தின்படி செய்கின்ற செயல்கள் கர்த்தருக்கு முன்பாக பாவமாக எண்ணப்படுகிறது. அது நம்முடைய வாழ்வில் கர்த்தரிடத்திலிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள விடாமல் தடையாக நிற்கிறது. மேலும் நம்முடைய ஜெபங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் எட்ட விடாமல் தடுக்கிறது. ஆகவே இந்த நாளில் நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, கர்த்தருக்கு முன்பாக நாம் அகங்கரித்து செய்த செயல்களையும், கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் போனதையும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்காமலும் நாம் நடந்த எல்லா செயல்களையும் கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்து நம்மை நாமே தாழ்த்தி இந்த நாளில் ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய இரக்கமும் தயவும் நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை நீங்களாக்கி அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமும் நீதியுமாய் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் மீது கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாயிருந்து அவர்களுக்கு தேவையான நன்மையையும் கிருபையையும் அளிக்கும் என்றும், அவர்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உடனடியாக அவர்களுக்கு செவி கொடுப்பார் என்றும் வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் நீதி உள்ளவர்களுக்கு நீதி செய்கிற நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.